ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 12 வோல்ட் 12 Ah LFP அதாவது லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி பேக் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 3.2 வோல்ட் கொண்ட LFP செல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதோட வோல்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பேலன்ஸ்டு செல்ஸ் தான் வாங்குவோம். பேலன்ஸ்டு செல்ஸ் வாங்கும்போது நமக்கு வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். வோல்ட் செக் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் வந்து 3.27 வோல்டேஜ் இருந்தது. மேலே வந்து கேஸ்கெட் ஒட்டிக்குங்க. கேஸ்கெட் ஒட்டினது இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் இருந்ததுன்னா கேஸ்கெட் ஒட்டிக்குங்க. இது வந்து ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கும். இதுக்கப்புறம் ஹோல்டர் போட்டுடலாம். ஹோல்டர் போட்டு செல்ஸை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். செல்ஸை பிளாக் பண்ணியாச்சு. நம்ம ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி வச்சு செல்ஸ் வந்து இதே மாதிரி வீடியோ தெரிகிற மாதிரி வந்து பிளாக் பண்ணிக்கங்க நீங்களும். இது வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்எஃபிக்காக ஹெச் பிளேட்டு, எல்எஃபிக்காக செய்யப்பட்ட ஹெச் பிளேட்டு. இதை வந்து நம்ம கட் பண்ணி வீடியோவில் தெரிகிற மாதிரியே வைங்க. இந்த மாதிரி நிக்கல் ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணிவிட்டு, இது வந்து 4 சீரீஸு 2 பேரலு. 4 சீரீஸ்க்கு வந்து 12 வோல்ட் ஆயிரும். இது வந்து 6000 mA கொண்ட செல் ஒவ்வொன்றும். அதனால் வந்து நமக்கு 2 பேரலில் வரும்போது 12 Ah ஆயிரும். 6 Ah + 6 Ah 12 ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்பாட் வெல்டிங் ஆன் பண்ணியாச்சு. ஹீட் அண்ட் டைமிங் வந்து செட் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி நிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் வந்து மேலே வச்சு ப்ளஸ் மைனஸ் ஸ்டார்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணிடுங்க. இப்போ வந்து செல்ஸை வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். ஸ்பாட் வெல்டிங் தான் பண்ணணும், சால்ட்ரிங் பண்ணிடாதீங்க. ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஹை ஆம்ப்ஸ் அவுட்புட் கிடைக்கும். சொசைட்டிக்கு போகணும்ல. ஒரு சீரீஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ்க்கு ஒரு சைடு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நீ அடுத்த சைடு வந்து கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். மாற்றி வச்சிட்டிங்கன்னா ஷார்ட் ஆயிரும். வீடியோவில் தெரியுற மாதிரியே பார்த்து பண்ணுங்கள். ப்ளஸ்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சைடில் ஹோல்டரில் வந்து ஒரு பின் கொடுத்துருக்க மாதிரியே பண்ணுங்கள். அது வந்து எதுக்குன்னா BMS வயரிங்காக. வீடியோ வந்து எண்டிங்கில் புரியும் உங்களுக்கு. அடுத்த சைடு ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறோம். வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங் இந்த மாதிரி வீடியோவில் தெரியுற மாதிரி பண்ணிக்கங்க. இந்த அவுட்புட் செக் பண்ணலாம்.
12.96 வோல்ட் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஹீட் ப்ரூஃப் டேப் ஒட்டணும். அந்த மாதிரி ஹீட் ப்ரூஃப் டேப் ஓட்டாமல் பண்ணக்கூடாது. வீடியோவை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா வந்து ஷார்ட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் வந்து கேப்டான் டேப்பு. இந்த கேப்டான் டேப் யூஸ் பண்ணி நம்ம நிக்கல் ஸ்ட்ரிப் மேலே வந்து ஒரு லேயர் பண்ண போகிறோம். கேஸ்கட்டு, ஹோல்டர், நிக்கல் ஸ்ட்ரிப் ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறது, இந்த டேப்பு எல்லாமே வந்து மஸ்ட். பிஎம்எஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் எசென்சியல். அது பண்ணாமல் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு குவாலிட்டியான பேட்டரி கிடைக்காது. இப்போ வந்து நம்ம ஹீட் டேப்பு, ஹீட் ப்ரூஃப் டேப் ஒட்டிகிட்ருக்கோம். இது வந்து கேப்டான் டேப்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நிக்கல் ஸ்ட்ரிப் மேலே ஒட்டுறது மூலிமா அந்த ஹீட்டை வந்து ப்ரூஃப் பண்ணிடும். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியான பேட்டரி கிடைக்கும். கேப்டான் டேமை ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பிஎம்எஸ் யூஸ் பண்ண போகிறோம். பிஎம்எஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சார்ஜிங் சென்சிங் ஆகுது. சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் டெம்பரேச்சர் எல்லாமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அது போடாமல் பண்ணவே கூடாது. கம்பல்சரி அது பிஎம்எஸ் வச்சே தான் ஆகணும். நாம் வந்து போட்டிருக்கிறது வந்து 4S 10 amps பிஎம்எஸ். இது வந்து இந்த பேட்டரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணலான்னா பவர் ஸ்ப்ரேயருக்காக யூஸ் பண்ணலாம். செல் ஸ்டார்ட்டுக்கு பைக் செல் ஸ்டார்ட்டுக்கு போகும்போது ஆம்ஸ் வந்து அதிக ஆம்ஸ் பிஎம்எஸ் போடணும். பேட்ரி சேம் பேட்ரி தான் வரும். பிஎம்எஸ் மட்டும் கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக வர மாதிரி பிஎம்எஸ் அவுட்புட் பார்த்து போட்டுக்கணும். இது டபுள் சைட் டேப் போட்டு பிஎம்எஸ் ஒட்டிடலாம். இந்த ஒயர் தான் வந்து டெம்பரேச்சர் சென்சிங் பண்ணுறது. அதை வந்து பேட்டரிக்குள்ளே வச்சாச்சு. டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. பிஎம்எஸில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னா B- அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் அவுட்புட் மைனஸை வந்து கொடுக்குற மாதிரி வரும். B1 அப்படின்னு கொடுத்ததுல வந்து அந்த மைனஸ் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ளஸ், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ், அந்த ப்ளஸில் கொடுக்கணும். B2 அப்படிங்கிறது வந்து பேட்டரியோட செகண்ட் ப்ளஸ், நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுல செகண்ட் ப்ளஸில் கொடுக்கணும். B3 அப்படிங்கிறது வந்து தேர்டு பேட்டரியோட ப்ளஸில் கொடுக்கணும். B+ அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ப்ளஸ், கடைசி வர ப்ளஸ். அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவி ஒயர் போட வேண்டியது வரும். அப்போ தான் நம்ம வந்து பிஎம்எஸ்லேருந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், ஒயரிங் பண்ணி காட்டுறேன்.
இப்போ வந்து ஒயரிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி இது வீடியோவில் தெரியுற மாதிரியே பண்ணிக்கோங்க. வந்து அவுட்புட் ஒயரும் போட்டாச்சு. அவுட்புட் வந்து குவாலிட்டியான ஒயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஆம்ஸ் அதிகமாக இது பண்ண முடியும். சிலிக்கான் பெஸ்ட்டு வந்து சிலிக்கான் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வந்து வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். $12.96 வோல்டேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து எபாக் ஷீட்டு. இது வந்து பேட்ரி பேக்கிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி எபாக் ஷீட்ஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு பாக்ஸி ஃபினிஷ் கிடைக்கும். வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே அதோட ரேட்டு அண்ட் பையிங் டீட்டெயில்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பிவிசி ஹீட் சிங்க் சீட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மேலே போட்டு ஹீட் பண்ணால் வந்து நீட்டான லுக் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபிங் கிடைக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். வந்து ப்ளோயிங் கன் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். $13.46 வோல்ட் வருது. பேட்டரி சக்ஸஸ். நாங்கள் வந்து எல்லா வோல்டேஜுக்கும் எலக்ட்ரிக் பைக்கு ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டியான முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம்.